கெல்லு தூடரம்மா வேலையில்ல நாசி மணி வராத அவங்ககிட்ட பொறுத்தாங்க மடியில போட்டு பாடம் போட்டுக்காங்க. காதிட்டு கையில் கருமம் தானீங்கம்மா, காசு இருந்தாலும் சரி இல்ல விட்டாலும் சரி வந்து பாடம் போட்டுக்காங்க. வாங்க உனக்கு நடந்து வந்த ஐயா வெள்ள நல்லா குதிரை ஏறி வெள்ள நல்லா குதிரை ஏறி வெள்ள நல்லா குதிரை ஏறி பாடி விளையாடி வாருமையா. காசு இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல வந்து பாடம் போட்டுக்காங்க. குழந்தைங்க பாடம் போட்டுக்காங்க.
நான் ஒரு ஏழை பிராமணன். அப்படியா? உண்மைதான். உனக்கு என்ன தேடி வந்திருக்கிறாய்? உனக்கு என்னப்பா வர வேண்டும்? சாகாத மரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். ஒரு காலம் முடியாது. அம்மா, உலகத்திலே யாரா மானிட பிறந்தாலும் சரி, பிறப்பொண்டு இருந்தால் இறப்பொண்டு இருக்க வேண்டும். அது எதுக்கு கூடாது? முடியாதுப்பா. அம்மா, உனக்கு வேற என்ன வர வேண்டும் கேள்வி தருகிறேன். அம்மா, ஒரு மானிட மனிதனாக பிறந்து விட்டா பிறந்தா இருந்தா இறந்தா என்பது அல்ல. சரி, என் எதிரிகளை வெல்லணும். ஓஹோ, நானே வாழணும். அப்படியா? அப்படி இருந்தா இது உன் கையில தாங்குது, எந்த கையில இல்ல. ஆயா, நடந்து வந்து எனக்கு கலப்பா. இப்ப வாடா கிட்ட பக்தா, 10 20 காத்தலைக்கு தான் தெரியும். பக்தா, தாயே, என்னை தேடி வந்திருக்கிறாய். அம்மா, நீ செய்யக்கூடிய தவத்திற்கு நான் உனக்கு பிரேசித்தமாக உனக்கு வரங்களை தருகிறேன். சரிம்மா. நான் உனக்கு வரத்தை தந்தால் எனக்கு என்ன பிரதி உபகாரம் என்ன செய்வாய்? ஏண்டா ஆயாலும் கூலி கேக்குறா? ஆயா மட்டும் வேலை செய்யல மண்டை புண்டை. டேய், இதே ஜாகல என்ன கேள்வி கேட்கலாம். பெரிய மனுஷன்டா. யார் பெரிய மனுஷன்? சேட்லயே சில்லற புண்டை நீ தான். வாயில் இருந்தா. அம்மா, உனக்கு அப்படி என்ன வேணும்? எனக்கு பலி வேண்டும். ஏன்னா மென்னியாவது கல் எடுத்துட்டு போடுவேன். பலி வேணுமா? ஆட்டுக்கடை 1000, கோழிக்கடை கோழிக்கடை வெட்டுறேன். பன்னிக்காய் வேணுமா? எதை வேணாலும் கேளு. எனக்கு ஆடு, கோழி, பன்னில வேண்டாம், நரபலி வேண்டும். தெரியலையே, நரபலினா ஒரு குழாய். மனித உயிர். மனிதனா? ஆமா. ஏண்டா ஏண்டாவா? நம்ம நிகழ்நகிரியில எத்தனையோ கூணு, குருடு, மொண்டி, முடவா இருக்குது. அதை புடிச்சு அதை வெட்டி போடுறேன். பக்தா, எனக்கு உச்சம்படுத அறவே ஏத்துக்க மாட்டேன். அதனால அறிவில் சிறந்தவனா இருக்கணும், ஆற்றலில் மிகுந்தவனா இருக்கணும், தாய்க்கு தலைமகனா இருக்கணும், ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்கணும், முன்கரு பின்கரு எதுவுமே இருக்க கூடாது. அப்படி ஒரு மகனை போய் கேட்டா ஒரு தாய் கொடுப்பார்களா? தாயே, அம்மா, பக்தா, இது உனக்கே நியாயமா தெரியுதா? உனக்கு வர வேண்டுமா வேண்டாமா? அம்மா, எனக்கு வர வேண்டும். அப்படி என்றால் எனக்கு பலியிடு. டேய், ஏண்டா பம்பக்காரன் கொடுத்துடலாமான்னு பாரு. நீ ஒரு தாய்க்கு ஒரு மகன் தானே? ஆமா. உன்னை வெட்டி பணம் வாங்கிக்கிட்டனால எங்க அம்மாவுக்கு முன்னாடியே ஒரு கரு வந்து கலைஞ்சு போச்சு. நீ தோது வர மாட்ட. சரி பக்தா, இங்க பார், அரக்கர் குளத்துல பொழுது இறக்கமில்லாத வாழ்ந்தவன் நானு. பட்டாரம் கொடுத்துருவேன். முன்ன வச்ச காது பின்னால வைக்க மாட்டேன். பிச்சில விழுந்த பேர் பின்னாடி வச்சுனா. பக்தா, தாயே, கையிலே வெண்ணெய் கொண்டு நீ ஏறப்ப ஊரெல்லாம் அலைகின்றாய். என்னம்மா சொல்ற? ஆமா, பலி உன்னிடத்திலே இருக்கின்றது. அது யாருமா? உன் மகன். என் மகன் மக்களுக்கு ஏதோ? ஆமாப்பா. ஐயோ தெய்வமே, வாயப்படி காட்டாத. என் மகனை பறி கொடுத்து இந்த உலகத்தை ஆள்வதா? அப்ப நீ செத்து போயிரு. நில், நான் சாவ மாட்டேன். ஏடா தாயே, பக்தா, நான் சொல்லு அழியாதவன். சரி, அப்படியே தருகிறேன். அப்படியா? ஆகட்டும், எனக்கு கொண்டு வந்து பலியிடு. உனக்கு வேண்டும் என்ற வார்த்தை நான் தருகிறேன். ஒரு வேளை பலியிடவில்லை என்றால் உன்னை பலியாக்கி விடுவேன். கொடுத்துறேன் சொல்லு. நான் கொடுத்துறேன். ஆகட்டும், முன்ன வச்ச காலம் பின்னால வைக்க மாட்டேன். சீக்கிரம் கொண்டு வா. ஆகட்டும் தாயை, எதிர்பார்த்து கொண்டு. ஆகட்டும். ஏய், புறப்படலாமா? வாடா. எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லிதான் அவனும் பையன் பள்ளிக்கூட போயிருப்பான். சரி, இருந்தாலும் என் கூட்டுக்காரிட்ட சொல்லி பையனை சீக்கிரம் கூட்டிட்டு வா. அதுக்கு பிறகு இப்ப சந்திப்போம். அதே சமயத்தில் காலையில் வார்த்தை கேட்டு எரிகண்டாசுரனாக வந்தவன் தனது மகனை தேடி செல்லும் சமயத்தில் அதே சமயத்தில் வக்கரகத தர்பார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.